त्रिविक्रमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगन्धिनि कैटभभन्धिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते श्री विद्योपासनासक्तम श्री विद्यापीठभूषणम श्री विद्याविनोम वंदे श्री कृष्णानंद सद्गुரு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிக சிறப்பாக பழனிமலையை நோக்கி தைப்பூசத்திற்காக பக்தர்கள் காவடி எடுத்தும் கால்நடையாக நடந்தும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அருமையான பொழுதிலே நாம் ஒவ்வொரு படைவீட்டு முருகனாக சிந்தித்து கொண்டே வருகிறோம். திருப்பரங்குன்றநாதர், திருச்செந்தூர் முருகன், பழனி ஆண்டவன், அடுத்து சுவாமிமலையில் இருக்கக்கூடிய குருநாதர். இன்றைக்கு 5ஆம் படை வீடு திருத்தணிக்கு போகிறோம். திருத்தணி முருகன் வழித்துணை வருவான் என்று சொல்வார்கள். அருமையான திருத்தலம் திருத்தணி. திருமலை மீது எம்பெருமான் காட்சி தருகிறார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு எல்லையாக 2 சொல்வார்கள். குமரியிலே இருந்து குமரன் வரை என்று சொல்வார்கள். கன்னியாகுமரி நமக்கு ஒரு எல்லை, திருத்தணி ஒரு எல்லை. கன்னியாகுமரியிலே தேவி குமரியாக வீற்றிருக்கிறாள், இங்கே குமரன் வீற்றிருக்கிறான். அப்படிப்பட்ட அருமையான குமரனுக்கும் குமரிக்கும் நடுவிலே எப்பொழுதும் இளமையாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அப்படிப்பட்ட திருத்தணிக்கு 365 படிகள் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு எப்படி 365 நாட்களோ அதுபோல 365 படிகள் இருக்கக்கூடிய தலம் திருத்தணி தலம். திருத்தணியிலே வள்ளியம்மையை திருமணம் செய்து கொண்ட அருமையான தலம். வள்ளியம்மை, தெய்வயானை, முருகப்பெருமான் மூவரும் தனித்தனி சன்னிதானத்திலே காட்சி தருகிறார்கள். வள்ளியம்மைக்கு தனி சந்நிதி, தெய்வயானைக்கு தனி சந்நிதி, முருகப்பெருமானுக்கு தனி சந்நிதி. கையிலே வேலுக்கு பதிலாக அழகான ஆயுதத்தை, வஜ்ராயுதத்தை கையிலே தாங்கி இருக்கிறார் எம்பெருமான். சக்தி ஆயுதமாக அது விளங்குகிறது. இடது கையிலே தொடையை வைத்து ஞான சுரூபமாக காட்சி தருகிறார். அப்படிப்பட்ட திருத்தணியிலே எம்பெருமானுடைய உற்சவம் ஆடி கிருத்திகை என்று சொன்னாலே அது திருத்தணி தான். ஆடி கிருத்திகைக்கு அத்தனை பால் குடங்கள், அத்தனை காவடிகள், அத்தனை சிறப்புகளும் ஆடி கிருத்திகையில் இருக்கும். எம்பெருமான் தெய்வயானையும் வள்ளியும் இருபக்கத்திலே வைத்துக்கொண்டு மகிழ்வாக காட்சி தரக்கூடிய இடம் திருத்தணி. அந்த திருத்தணியிலே இந்திரன் உருவாக்கிய தீர்த்தம் கல்ஹார தீர்த்தம் என்று பெயர். திருத்தணி மலை அடிவாரத்திலே ஆடி கிருத்திகை என்று மிக சிறப்பாக எம்பெருமானே எழுந்தருளி அங்கே கல்ஹார புஷ்பம் என்று சொல்லக்கூடிய புஷ்பத்தினாலே எம்பெருமானை வழிபாடு செய்கிறார்கள். அன்றைய தினம் மலர்காவடிகள் எக்கச்சக்கமாக எம்பெருமானுக்கு பிரார்த்தனையாக பக்தர்கள் செலுத்தக்கூடிய தலமாக இருக்கிறது. அந்த திருத்தணியிலே எம்பெருமானுக்காக மிக சிறந்த ருத்ராட்ச மண்டபம் இருக்கிறது. 1,00,000 ருத்ராட்சத்தை ஒன்றாக இணைத்து மிகப்பெரிய பந்தல் அமைத்து அதன் கீழே உற்சவ மூர்த்தியை வைத்திருக்கிறார்கள். அருமையான அந்த திருத்தணி மலையிலே எம்பெருமானை நோக்கி நாம் பாத யாத்திரையாக சென்றோம் என்று சொன்னால் அந்த திருத்தணி மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழித்துணையாக வருவான் என்று சொல்வார்கள். வழித்துணை என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், வாழ்க்கை முழுவதுமாக நாம் பயணம் செய்திருக்கிறோம். உலகமெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். தொடர்ச்சியாக நம்முடைய சொந்த தேவைகள் பூர்த்தி செய்ய பிரார்த்தித்தோம். வியாதியும் உன் ஜன்ம வினையும் தீர வேண்டும் என்று பிரார்த்தித்தோம். ஏதாவது ஒரு முருகன் நாமத்தை எடுத்துக்கொண்டு ஜபித்து கொண்டே வந்தோம் என்று சொன்னால் திருத்தணியிலே எம்பெருமான் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறார். நாம் மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததியும் எம்பெருமானுடைய அடிமைகளாக வர வேண்டும். எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்பவர்களாக வர வேண்டும். வயதான காலத்திலே ஒரு மனிதனுக்கு எது நிம்மதி என்று கேட்டால் அவன் சேர்த்து வைத்திருக்க சொத்து இல்லை, புகழ் இல்லை. அவனுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கிறார்கள், அவனுடைய பேரப்பிள்ளைகள் நன்றாக இருக்கிறார்கள், அவர்களெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு நல்ல செய்தி மட்டுமே ஒரு வயதான மனிதனுக்கு, வயதான பெண்ணுக்கோ ஆணுக்கோ நிம்மதியை தரக்கூடியது. பிள்ளைகளெல்லாம் நன்றாக இருக்கிறார்களா என்றுதான் வயதானவர்களை பார்த்து கேட்பார்கள். அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதைவிட மிகப்பெரிய
மிகப்பெரிய சொத்து வேறு எதுவும் கிடையாது. அப்படி நம்முடைய பரம்பரையெல்லாம் தொடர்ச்சியாக எம்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய தலமாக எது இருக்கும் என்று கேட்டால் அது திருத்தணியாகத்தான் இருக்கும். திருத்தணியில் ஆண்டவனிடத்திலே நான் மட்டும் இல்லை, என்னை அடியொற்றி வரக்கூடிய அத்தனை பரம்பரையும் நலமாக இருக்க வேண்டும் என்று எம்பெருமானை நாம் பிரார்த்தனை செய்கிறோம். ஆகையினாலே தான் சொல்லுவார்கள், சந்ததம் உனைப்பாடும் இச்சையம்மா, அந்த இச்சையும் நீ கொடுத்த பிச்சையம்மா என்று சொல்லுவார்கள். மிக சிறப்பாக சொல்லுகிற பொழுது, ஆதியும் அந்தமும் ஏதும் இல்லாதொரு சோதி என்றாகிய சுந்தரியே, தேவ கணங்களும் பூத கணங்களும் ஓதி உணர்ந்திடும் அந்தரியே, ஆய கலைகளும் வேத உரைகளும் பாத மலர் தொழும் சங்கரியே, வாயுள வரையினில் வாழ்த்தி வணங்கிடும் தாயுனை எந்தன் சந்ததியே என்று சொல்வார்கள். அப்படி சந்ததியெல்லாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி தனித்தனியாக இருக்கக்கூடிய வள்ளியும் தெய்வானையும் ஒரே கோலத்திலே தான் இருக்கிறார்கள். அவர்கள் 2 பேரும் வேறு வேறு ஆனவர்கள் அல்ல, 2 பேரும் ஒருவர்கள் தான். இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகள் முருகப்பெருமானிடத்தில் இருக்கிறது. இச்சாசக்தியாக அங்கே வள்ளியம்மை இருக்கிறாள், ஞான சக்தியாக வேல் இருக்கிறது, கிரியாசக்தியாக தெய்வானை அம்மையார் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அப்படி மூவருமாக சேர்ந்து அருள்வாளிக்கக்கூடிய இடம் நம்முடைய திருத்தணி. அந்த திருத்தணியை நாம் சென்று வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் நமக்கு பரம்பரையெல்லாம் நன்மை தரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கு காட்சி தருகின்றன. திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய அருள் இருக்கிறதே, வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான திருவருள் நிறைந்த தலமாக இருக்கிறது திருத்தணி மலை. எம்பெருமானுடைய பேரருளை வள்ளி தெய்வானையோடு அவர் எவ்வாறு மகிழ்ந்து இருக்கிறாரோ அதுபோல நாமும் நம்முடைய மனைவி மக்களோடு மகிழ்ந்து வாழ வேண்டிய ஒரு காலம் என்று சொன்னால் அது வயதான காலம், வயது முதிர்ந்த காலம். அப்பொழுது நிம்மதியாக சந்தோஷமாக பேரப்பிள்ளைகளோடும் நம்முடைய உறவுகளோடும் சுற்றங்களோடும் எல்லா வசதிகளோடும் சேர்ந்து வாழக்கூடிய அருமையான தலம் அந்த தலம். அந்த தலத்திற்கு அருகிலே தான் வள்ளிமலை இருக்கிறது. வள்ளியம்மை பிராட்டிக்கு மிக சிறப்பாக காட்சி தந்து அங்கே திருமணம் செய்து கொண்டார். அதற்கு முன்னாலேயே அங்கே ஆதி பாலசுப்பிரமணியர் என்ற ஒரு திருமூர்த்தம் ஆலயத்திற்கு பின்னாலே இருக்கிறது. அந்த ஆலயத்திற்கு பின்னாலே இருக்கக்கூடிய ஆதி பாலசுப்பிரமணியர் கையிலே கமண்டலத்தோடும் கையிலே ஜபமாலையோடும் காட்சி தருகிறார் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த மூர்த்திக்கு 1008 பால்குடம் அபிஷேகம் நடக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த அந்த திருத்தணி மலையிலே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானை பற்றி மிக சிறப்பாக கவியரசர் பாடுவார். தேவர் குறை தவிர்த்து சினம் தணிந்து தெள்ளு தமிழ் குரத்தி தனை மணந்து காவல் புரியவென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னித்தமிழர் திரு தணிகை மலை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட திருத்தணிகை மலையிலே எம்பெருமான் வள்ளியோடும் தெய்வானையோடும் மிக சிறப்பாக காட்சி தரக்கூடிய மலை. நம்மையெல்லாம் எந்நாளும் காத்து ரட்சிக்கக்கூடிய அந்த மலை. அந்த மலையை நோக்கி பாதத்தினாலே நாம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் நமக்கு வாழ்க்கையெல்லாம் இன்பம் தரக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேர்கள் இந்த பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுபிணி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பகலாத மனைவி, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பமில்லாத வாழ்வு, எந்நாளும் இறைவன் பாதத்திலே தூய பக்தி என்று சொல்லக்கூடிய 16 பேர்கள் 16 பேர்களையும் அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ஆண்டவனாக திருத்தணியிலே வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான் காட்சி தருகிறார். அந்த முருகப்பெருமானை நாம் எந்நாளும் வணங்கி இன்புற வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அந்த பேற்றினை அவன்தான் தர வேண்டும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி என்று அவனுடைய திருவருளையே பிரார்த்திப்போம். எந்நாளும் நம்முடைய வாரிசுகளோடும் நம்முடைய பேரப்பிள்ளைகளோடும் குழந்தைகளோடும் சுற்றத்தாரோடும் மகிழ்வாக இருப்போம், மகிழ்வாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி. சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு ஏழை அன்பரை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அவர்கிட்ட காசு இல்லை. தன்னோட வீட்டு தோட்டத்தில் தன்னோட வீட்டு கொல்லையில் இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்கனிகளை பறித்து கொண்டு வரார். ஒரு பையில் போட்டு கொண்டு வந்து இதை மகாசுவாமிகளுக்கு சமர்ப்பிக்கலான்னு நினச்சிட்டு வரார். மகாசுவாமிகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் தட்டுகளில் உயர் வகை பழங்களும் முந்திரி, திராட்சை போன்ற வஸ்துக்களும் இருக்கிறத பார்த்த உடனே, ஆகா, இந்த சூழ்நிலைக்கு இந்த நெல்லிக்கனி ஒத்து வராது, இந்த நெல்லிக்கனியை இதற்கு மத்தியில் வச்சா ரொம்ப வித்தியாசமாக தெரியும், இதை இங்கே நாம் கொடுக்க வேண்டாம், இதை நம்ம கொடுத்தா நம்மளை பல பேர் ஏளனம் பண்ணுவார், இந்த சூழ்நிலைக்கு இது ஒத்து வராது அப்படின்னு அதை எடுத்துன்னு கிளம்புறார். மகாசுவாமிகள் ஒரு சுடக்கு போட்டு திரும்ப அவரை கூப்பிடுறார். ஒரு சிப்பந்தி அவரை போய் கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்தவர் மகாசுவாமிகளுக்கு எதிர்த்தா போல ஒரு பவ்யமாக நிற்கிறார். ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு எழுந்து நிற்கிறார்.
மகா சுவாமிகள் அவரை பார்க்குறார். பார்த்து மகா சுவாமிகள் ஸ்ட்ரைட்டாக கேட்குறார், எல்லாம் சரிதான், என்னை பார்க்க வந்த நீ, ஆனால் எனக்கு கொடுக்கணும்னு வந்ததை நீ கொடுக்காம எடுத்துட்டு போறியே அப்படின்னு கேட்குறார். இந்த அன்பருக்கு முதல்ல ஒரு ஆச்சரியம், ஆகா இந்த பையில் இருக்கக்கூடிய வஸ்துவை இவருக்குத்தான் நம்ம கொடுக்க வந்தோன்னு மகா சுவாமிகள் அழகாக கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பைக்குள்ள என்ன இருக்குன்னு மகா சுவாமிகளுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கு. அவர் என்ன நினைக்கிறார், மகா சுவாமிகள் இதுக்கு இந்த பைக்குள்ள என்ன விஷயம் இருக்குன்னு தெரியுமான்னு யோசிக்கிறார். அடுத்து மகா சுவாமிகள் அதுக்கு பதில் கொடுக்கிறார், அந்த நெல்லிக்கனிகளை எனக்கு கொடுக்காம நீ எடுத்துட்டு போறியே, அதைத்தான் நான் சொல்கிறேன். இந்த பையில் நெல்லிக்கனிகளை பறித்து எனக்காக கொண்டு வந்த, இதை கொடுக்காம நீயே எடுத்துட்டு போறியே, மறந்து போகிற போல இருக்கு, அந்த கனிகளை எங்கிட்ட கொடுத்துடுன்னு அந்த பரபிரம்மம், அந்த கலியுக தெய்வம் ஒரு பக்தனை கூப்பிட்டு கேட்குறது. அந்த பக்தர் ஆஹா நம்ம சமர்ப்பிக்கணும்னு நினச்சிட்டு வந்தோம், இந்த மகான் நம்ம போனதை கூட கவனித்து ஆஹா கொடுக்காம போகிறானே அப்படின்னு கவனித்து கூப்பிடுறார். இந்த மகானுக்கு தெரியாத இந்த பையில் என்ன வச்சுருக்கான்னு, இந்த சந்நிதியில் இதையும் சமர்ப்பிச்சே ஆகணும்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாரேன்னு ரொம்ப புலகாங்கிதப்பட்டு தன்னோட பைக்குள்ளே இருக்கிற நெல்லிக்கனிகளை எடுத்து அந்த மூங்கில் தட்டில் வச்சார். மகா சுவாமிகள் அந்த நெல்லிக்கனிகளை பார்க்குறார். அந்த நெல்லிக்கனிகளை கையில் எடுத்துட்டு திரும்ப அந்த தட்டில் வைக்கிறார். அந்த கிருஷ்ணமூர்த்தி கணபாடிகள் சாமவேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த கணபாடிகள் மகா சுவாமிகளுக்கு பக்கத்தில் இப்போ உட்காந்துருக்கார். அவரும் இந்த காட்சிகளை பார்த்துட்டே இருக்கார். பார்த்துட்டு இருக்கும்போது மகா சுவாமிகள் அந்த கணபாடிகளை பார்த்து சொல்கிறார், இன்னைக்கு துவாதசி, எங்கடா நெல்லிக்கனியே வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன், என்னென்னவோ வஸ்துக்கள் வருது, என்னென்னவோ பழங்கள் வருது, இந்த நெல்லிக்கனியை யார் கொண்டு வந்து கொடுப்பான்னு நான் ஒரு ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்கேன், இதோ நெல்லிக்கனி வந்து கொடுத்து, இன்னைக்கு பிக்ஷைக்கு எனக்கு இந்த நெல்லிக்கனி தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நெல்லிக்கனியை கொண்டு வந்த பக்தர் அந்த மகானோட சந்நிதியில் ஓடு கதற ஆரம்பிச்சுட்டார். இந்த நெல்லிக்கனியை மகா சுவாமிகள் அழகாக கொண்டாடுறாரே. இன்றைய தினம் துவாதசி அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் இல்லாமல் போச்சு. இந்த துவாதசி தினத்தன்று நெல்லிக்கனி வேணும் அப்படின்னு அழகாக கொண்டு வந்து கொடுத்துருக்காரே இந்த பக்தர் அப்படின்னு மகா சுவாமிகள் அந்த ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பக்தரை பார்த்து எல்லாரும் ஆனந்தப்பட்டாளாம். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பக்தருக்கு கிடைச்சிருக்கு. நாம் எத்தனையோ பொருட்களை கொண்டு வந்து சமர்ப்பித்தோம், விலை உயர்ந்த பழங்களையும் கொண்டு வந்து சமர்ப்பித்தோம். அந்த பொருட்கள் எதையும், அந்த பழங்கள் எதையும் இந்த மகான் கண் கொடுத்து கூட பார்க்கவில்லை. ஆனால் ஒரு சாதாரணமான நெல்லிக்கனிகளுக்கு இத்தனை ஒரு கௌரவம் கிடைச்சுடுத்து அப்படின்னு எல்லாம் ஆச்சரியமாக பார்க்க ஆரம்பித்தாலாம். நாம் என்ன நினைக்கிறோம், நாம் எத்தனை பொருட்களை நாம் சமர்ப்பிக்கிறோமோ அதை வைத்து தான் நமது பக்தி அளவிடப்படும் அப்படின்னு நாம் தவறுதலாக நினச்சிட்டு இருக்கோம். ஒரு தெய்வத்தோட சந்நிதிக்கு போகிறோம், ஒரு மகானோட சந்நிதிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஏழ்மையோட அந்த பக்தி சிந்தனையோடு நாம் என்ன சமர்ப்பிக்கிறோமோ அதுதான் மிகவும் பேசப்படும், பகவானால் அதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் ஒரு பாரம்பரியமான கலாச்சாரத்தில் நம்ம வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த பக்தரோட நெல்லிக்கனி அன்றைக்கு மகா சுவாமிகளோட துவாதசி தின பிக்ஷைக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒரு உண்மையான பக்திக்கு எப்படி ஒரு மதிப்பு மகா சுவாமிகள் சந்நிதியில் கிடைச்சது அப்படிங்கிறதுக்கு இது போன்ற பல நிகழ்வுகள் உள்ளன. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம். மகா சுவாமிகள் சன்னிதானத்துக்கு போனாலே அந்த தூய்மையான ஒரு உள்ளம் நமக்கு இருக்கணும், நல்ல சிந்தனைகள் இருக்கணும். அந்த எண்ணத்தோடு அந்த சந்நிதிக்கு நாம் போகும்போது நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும், என்ன பிரார்த்தனை வச்சாலும் அது பலிக்கும். இது மகா சுவாமிகள் காலத்திலேருந்து பக்தர்கள் பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இது என்றைக்கும் மகா சுவாமிகளோட அந்த அதிஷ்டானத்துக்கு நாம் போய் நாம் பிரார்த்தனையை அந்த மகானோட சந்நிதிக்கு முன்னால் ஆத்மார்த்தமாக வச்சோம் அப்படின்னா பலன் 100% உண்மையிலேயே நமக்கு அப்படியே கிடைக்கும். இதை அனுபவித்த பக்தர்கள் பல பேர் இருக்காங்க. இதைத்தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம்.
மகா சுவாமிகளுக்கு பொருள் இல்லாத பக்தர்கள், ஒரு ஏழை பக்தர்கள் அப்படின்னா அவள் மேலே ஒரு தனி அபிப்பிராயம் உண்டு. கிராமத்திலேருந்து ஒரு அன்பர் வரார், ஒரு கிராமவாசி, எந்த விதமான ஒரு வசதியும் இல்லாத ஒரு கிராமவாசின்னா மகா சுவாமிகளுக்கு அவள் மேலே ஒரு தனி அன்பு உண்டு. பழையனூர் தேவராஜ சர்மா அப்படின்னு ஒரு பக்தர் இருந்தார். இந்த தேவராஜ சர்மாவுக்கு மகா சுவாமிகள் மேலே அவ்வளவு ஒரு பக்தி. மகா சுவாமிகளை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுவார். மகா சுவாமிகளை எப்பப்பெல்லாம் முடியுதோ அந்த பரபிரம்மத்தை போய் தரிசனம் பண்ணுவார். அந்த மகானோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஒரு கிடைத்தற்கு அறியாத ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமாக வருவார். அந்த தரிசனத்தில் அப்படி பூரிச்சு போவார். 1978 வருஷம் ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி, அதாவது தமிழ் வருஷப்பிறப்புக்கு முதல் நாள், இவர் தன்னோட கிரகத்தில் படுத்துட்டுருக்கார். தன்னோட கிரகத்தில் தூங்கிட்டு இருக்கார். ராத்திரி அந்த நள்ளிரவு கனவுல மகா சுவாமிகள் அவருக்கு முன்னால் வந்தார். மகா சுவாமிகள் அவரை எழுந்திருக்க சொல்லிட்டு ஒரு நல்ல விபூதி பட்டையோட ஒரு ருத்ராட்சங்கள் போட்டுண்டு ஒரு சிவாம்சமாக மகா சுவாமிகள் அவருக்கு காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணினாராம். அடுத்த நாள் கார்த்தால எழுந்து இந்த கனவை நினைவுக்கு கொண்டு ரொம்ப ஆனந்தப்பட்டார். ஒரு புது வருஷத்தோட துவக்கம் இது. ஒரு தமிழ் வருஷத்தோட துவக்க தினம் வரப்போகிறது. சித்திரை 1 வரப்போகிறது. அன்றைய தினத்துக்கு முதல் நாள் இரவு மகா சுவாமிகள், அதாவது நாம் வணங்கக்கூடிய தெய்வம், நம்ம மனசில் எப்போவுமே வச்சுருக்கக்கூடிய அந்த தெய்வம் நம்ம கனவில் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிருக்குன்னா இது எப்பேற்பட்ட அனுகிரகம். இந்த வருஷம் ஃபுல்லாக உனக்கு நன்னாத்தான் போகும் அப்படிங்கிறத மகா சுவாமிகள் நமக்கு சொல்லாமல் சொல்லி ஒரு அனுகிரகத்தை பண்ணியிருக்காருன்னு ஆனந்தப்பட்டாராம். அதே போல் அந்த வருஷம் முழுக்க ஒவ்வொரு நாளுமே அவருக்கு உற்சாகமாக போச்சான். எல்லா நாளுமே சந்தோஷமாக இருந்ததாம் அந்த தேவராஜ சர்மாவுக்கு. இதன் பிறகு ஒரு சில வருடங்கள் கழித்து அவருக்கு ஒரு காது வலி வந்துடுத்து. ஒரு காது வலி அப்படின்னா ரொம்ப மோசமான காது வலி. பிரத்தியார் பேசுறது சரியாக கேட்காது. அந்த வலி ரொம்ப ஹிம்சை கொடுத்துட்டே இருக்கும். அந்த வலியை தாங்க முடியாது. அது போன்ற அவஸ்தையோடு இருந்தார். இவர் என்ன பண்ணினார், பல டாக்டர்கள்ட்ட போனார். பல மருத்துவர்கள்ட்ட போய் கேட்கும்போது எல்லாருமே பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும், உங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் பண்ணினா தான் உங்கள் காது ஓரளவு பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டார். என்னத்தான் டாக்டர்கள் சொன்னாலும் இவருக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கார் இல்லையா, காஞ்சிபுரத்தில் ஒரு தன்வந்திரி பகவான் போன்ற சொரூபத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் இல்லையா, அந்த டாக்டர்கிட்ட ஒரு தடவை கேட்டுவிடலாம், நான் இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத அவர் சரின்னு சொல்லிட்டா பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டரான காஞ்சி மகா சுவாமிகள்கிட்ட வர தேவராஜ சர்மா. அந்த மகானோட சந்நிதிக்கு வந்த பிறகு அந்த மகான்கிட்ட தன்னோட குறைய சொல்கிறார். எனக்கு கொஞ்ச நாளாக காது கேட்கவே இல்லை, காதில் ஒரு மிகப்பெரிய வலி இருந்துருக்கு, மிகப்பெரிய அவஸ்தையை நான் அனுபவிச்சுருக்கேன். இந்த காது வலி எங்கிட்டேருந்து போகணுங்கிறதுக்காக நான் சில மருத்துவ பரிசோதனைகளை பண்ண போனேன். அப்போ அங்கே இருக்கிற டாக்டர்கள் நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் அவசியம் பண்ணிக்கணும், இந்த ஆப்ரேஷன் பண்ணினா தான் உங்களுக்கு காது பழையபடி கேட்கும் அப்படின்னு சொல்கிறா. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு பயம் அப்படின்னா, வயசான காலத்தில் எல்லாருக்குமே இந்த பயம் வரும். நாம் ஒரு நிலையில் இருந்துருப்போம், ஒரு குறைய சொல்லி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனால் அந்த சிகிச்சை முடிந்த பிறகு நமக்கு இருக்கிற அவஸ்தை தீராமல் புதுசாக ஒரு அவஸ்தை வந்துடும். இது பல கேஸில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த தேவராஜ சர்மாவுக்கும் ஒரு பயம், மகா சுவாமிகள் சொல்லட்டும், மகா சுவாமிகள் சொன்னால் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவரோட சந்நிதிக்கு அவர்கிட்ட சொல்கிறார். சொல்லும்போது தான் மகா சுவாமிகளுக்கு கொண்டு வந்த ஆரஞ்சு பழங்களை அவருக்கு சமர்ப்பிக்கிறார். அந்த ஆரஞ்சு பழங்களை சமர்ப்பிச்சுட்டு தன்னோட மனசில் இருக்கிற கோரிக்கையை சொல்கிறார். மகா சுவாமிகள் அவரை உட்கார சொல்கிறார். தேவராஜ சர்மா மகா சுவாமிகளுக்கு முன்னால் உட்கார்றார். உட்காந்து அந்த பரபிரம்மத்தை பார்த்து கண்ணில் ஜலம் வழி அந்த மகா சுவாமிகளை வணங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். மகா சுவாமிகள் அந்த ஆரஞ்சு பழத்தை கையில் எடுத்து அதன் தோலிகளை ஒன்று ஒன்றா உரிச்சுன்னு இருக்கார். இந்த தேவராஜ சர்மாவுக்கு இந்த காட்சி எப்படிப்படுது அப்படின்னா, தன்கிட்ட இருக்கிற வினைகளை, அதாவது அந்த தீவினைகளை, அந்த வியாதி அப்படிங்கிற வினைகளை மகா சுவாமிகள் உரிச்சு 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 வெளியில் தள்ளுறார். தங்கிட்ட இருக்கிற இந்த உபாதையை மகா சுவாமிகள் வெளியே தள்ளுறார் அப்படின்னு தேவராஜ சர்மாவோட மனசில் பட்டுதான்.
இதுதான் உண்மை. ஒரு மகானோட சந்நிதிக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அந்த மகான் இது போன்று சில வேலைகள் பண்ணும்போது எப்படின்னா நம்ம வினைகள் போகிறதுக்காக சில காரியங்களை அவள் செய்கிறான்னு நாம் எடுத்துக்கணும். இந்த தேவராஜ சர்மா கதையிலையும் அதுதான். அந்த மகான் ஆரஞ்சு பழங்களை உரிச்சதுங்கிறது அவரோட வினைகளை போக்குறதுக்காக. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பிரசாதத்தை கொடுத்து அனுப்பிச்சுட்டார். தேவராஜ சர்மா வெளியே வந்துட்டார். ஒரு சில நாட்கள் கழித்து அந்த காது வலியினால் இதுக்கு போகிற மகா சுவாமிகள் ஒன்றும் இல்லை, எதுவும் தேவையில்லைன்னு ஒரு பதிலை சொல்லிட்டார். இருந்தாலும் மருத்துவத்துறையில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்குமே என்ன சொல்கிறா பார்ப்போங்கிறதுக்காக திரும்ப ஒரு செக்கப்புக்காக போயிருக்கார். அந்த மருத்துவர்கள் இவரை பார்த்துட்டு சொல்கிறார், உங்கள் காதில் மிகப்பெரிய வலி இருந்ததற்கான எந்த விதமான அடையாளங்களும் இப்போ இல்லையே. முந்தி எடுத்த ரிப்போர்ட்டுக்கும் இப்போ பார்க்கக்கூடிய காட்சிக்கும் வித்தியாசம் இருக்கே. நீங்கள் நடுப்புற வேறு ஏதான ஒரு காது டாக்டர்கிட்ட போய் ஒரு இஎன்டிகிட்ட போயிட்டு நீங்கள் சிகிச்சை எடுத்துட்டேளா அப்படின்னு கேட்குறார். தேவராஜ சர்மா ஆச்சரியத்தோடு சொல்கிறார், அப்படி நான் எங்கேயுமே போகலை, எந்த மருத்துவர்கிட்டையும் போகலை. அதுக்கு பிறகு நான் இப்போத்தான் இங்கே வரேன். ஆனால் நடுப்பற ஒரு மிகப்பெரிய மருத்துவர்கிட்ட நான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி காஞ்சி மகா சுவாமிகளை இவர் தரிசனம் பண்ணினதை பற்றி எடுத்து சொல்கிறார். அப்போ தான் அந்த மருத்துவர் சொல்கிறார், நீங்கள் அங்கே போயிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாக போயிடும். இதை நீங்கள் முதல்ல எங்ககிட்ட சொல்லியிருக்கலாமேன்னு அந்த மருத்துவர் சொன்னாராம். அதாவது எத்தகைய வியாதியோடும் தீர்க்க முடியாத வியாதியோடும் காஞ்சி மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு நாம் போனோம் அப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம பிரார்த்தனையை நம்ம வச்சோம் அப்படின்னா எல்லா வியாதியும் சரியாக போகும். இந்த காதுவலி அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம். இதே போல் எத்தனையோ புற்றுநோய்கள் மகா சுவாமிகளோட சந்நிதிக்கு போய் குணமாயிருக்கு. கண் சம்பந்தமான எத்தனையோ நோய்கள் மகா சுவாமிகள் சந்நிதிக்கு போய் குணமாயிருக்கு. ஏன் இன்றைய அளவிலும் மகா சுவாமிகள் சந்நிதியில் முன்னாடி போய் நின்று பிரார்த்தனை பண்ணி பல பேருக்கு வியாதிகள் சரியாக போயிருக்கு. இதுதான் ஒரு கண்கண்ட தெய்வம் காஞ்சி மகா சுவாமிகள் அப்படிங்கிறது. நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.